நிபுணன் ட்ரிவியா நம்பர் 5. எப்போதுமே ஒரு படத்தில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா இயக்குநர்களுமே யோசிப்பாங்க. நானும் அது மாதிரி வந்து இந்த படத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கான்செப்ட் டிசைன்ஸ் பண்ணியிருந்தோம். அது எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் டைரக்ஷன், இந்த மாதிரியான ஒரு லைட்டிங் வேணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கான்செப்ட் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். அந்த கான்செப்ட் டிசைன்ஸ் பண்ணது யாருன்னா ஜெகன்னு சொல்லிட்டு என்னோட நண்பர். அவர் ஹைதராபாத்தில் இருக்கார். அவர் எனக்கு வந்து அச்சமுண்டு கிளைமேக்ஸ்க்கெலாம் ஸ்டோரி போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அப்போலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் ரீசெண்டாக வந்து பாகுபலியில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. பாகுபலியில் நிறைய கான்செப்ட் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கான்செப்ட் டிசைன்ஸ் வந்து நான் ஜெகன்கிட்ட கேட்ட பொழுது கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு என்னென்ன மாதிரிலாம் வேணும்னு சொன்னதுக்கப்புறமா எஸ் கிவன் த கான்செப்ட் டிசைன்ஸ். அதை தான் நாங்கள் வந்து ஆர்ட் டைரக்ஷன்லையும் லைட்டிங்லேயும் ரெஃப்ளெக்ட் பண்ணோம். அண்ட் அது நீங்கள் படம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட் டிசைன்ஸை வச்சு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டைட்டில்ஸில் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தட் when you watch the film.